வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 57 தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணி விட்டுலாம். ஸோ இப்போது மேட்ருக்கு போகும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மேட்ரு கொடுத்துருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கூட உங்கள் சேனலுக்கு வந்திருக்கக்கூடாது. அதாவது கரண்ட்டில் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண பழைய வீடியோஸ்க்கும் சரி, அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ்க்கும் சரி விளம்பரங்கள் ப்ளே ஆகும். அந்த விளம்பரங்கள் மூலியமாக உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் ஏற்கனவே பழைய எபிசோட்ஸில் நம்ம ஆர்டர் வைஸ் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, யூடியூப்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறேங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்மளோட யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எபிசோட் 1ல இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து இப்போ இந்த 57வது வீடியோ வரைக்கும் வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மாதம் $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த $100 யூடியூப்பில் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் $100 மேலே ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ எந்தெந்த டேட்டில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது எல்லாத்த பற்றியுமே போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் $100 மேலே ரீச் பண்ண பணம் உங்களுடைய லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் சொன்ன டேட்டில், அதாவது 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ப்ரோ, நான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ரீச் பண்ணிட்டேன், பட் இன்னும் என்னோட பேங்க்குக்கு அந்த பணம் வந்து சேரலை அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யும். இதில் 99% சந்தேகம் இருக்கிறவங்க எல்லாருமே பிகினர்ஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு பேமெண்ட் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க தான் வந்துட்டு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் நீங்கள் யூடியூப்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் மணி. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அந்த பணம் வந்துட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு 21ஆம் தேதி வாக்கில், ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா 21, 22 இந்த தேதியில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. நாங்கள் வந்துட்டு உங்களுடைய பேங்க்குக்கு இந்த மந்த் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோம், 5 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுடைய பேங்க்கில் அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா பேங்க்கை போயிட்டு பாருங்கள், ரீச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்துட்டு 21ஆம் தேதி உங்களுக்கு மெயில் வருதா, அப்போ 24லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு பணம் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 10 தேதி வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். அப்படியும் வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேங்க்கில் போய்ட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு அதுலேருந்து பணம் வரும், இந்த மாதம் வரல, அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க என்னப்பா பேசுகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்குமே இதுதான் நடந்துச்சு. ஸோ நீங்கள் போய் பார்க்க வேண்டியது எஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், அதுதான் வந்து எஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு இருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த விஷயத்த சொன்னால் தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு தெரியாது. நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பேமெண்ட் யூடியூப்லேருந்து வருது அப்படின்னா, உங்களுக்கு பணம் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய பேங்க்குடைய எஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு பாருங்கள். போகும்போது நீங்கள் 2 விஷயம் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஒன்று வந்துட்டு உங்களுக்கு வந்த பேமெண்ட்டுக்கு கூகுள்லேருந்து ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அதை சரி பண்ணி விட்ருவாங்க. பெரிய விஷயமே கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டை வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு வந்து கூகுள்லேருந்து வர பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்னாங்கன்னா ஜஸ்ட்
ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டை வந்துட்டு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அவங்கள்ட்டே கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஆக மொத்தம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனதுக்கப்புறம் 21 மெயில் வந்ததுக்கப்புறம் 24 30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியும் வரலன்னா அடுத்த மாதம் 1 10 வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலேயும் வரலன்னா நீங்கள் பேங்க்கை போய்ட்டு எஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 2 விஷயத்தையும் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் கூகுள்லேருந்து உங்களுக்கு வந்த பேமெண்ட் ரிசிப்ட் இது 2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆயிரும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துட்டு எனக்கு வரல ப்ரோன்னு சொல்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போய் கேட்டால் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் என்னோட பேங்க்குக்கு கிரெடிட் ஆகலன்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட பேங்க்கோட எஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு கேளுங்க. வேறு யார்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க திருன்னு தான் முழிப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மச்சீஸ். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ see you next video. Until then, bye from Baba.